தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் கண். நான் எங்க இருக்கேன்? நான் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா பெட்டு மாதிரியும் இல்லை, தலைக்காணி மாதிரியும் இல்லை. ஐயோ, யார் மேல் படுத்துட்டு இருக்கேன் நான்? ஏதோ பொண்ணு மாதிரி இருக்கு. ஐயோ சார், என்னாச்சு? தூங்கிட்டு தானே இருந்தீங்க, ஏன் ஒரு மாதிரி சடனாக எந்திரிச்சிட்டிங்க? சந்தியா, சாரி சந்தியா. நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் எப்படி உங்கள் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க சந்தியா. எனக்கு சத்தியமாக தெரியல நான் எப்படி இங்கே வந்தேன், நான் ஏன் இங்கே இருக்கேன், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சார், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஃபஸ்ட்டு நார்மலாக இருங்க, கூலாக இருங்க. என்ன சந்தியா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் இந்த மாதிரிலாம் எந்த பொண்ணுக்கிட்டே பிஹேவ் பண்ணதே இல்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? இல்லைன்னா நான் எப்படி இங்கே, நீங்கள் எப்படி இங்கே, நம்ம 2 பேர் எப்படி ஒரே ரூமில்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி சந்தியா. சத்தியமாக நான் மன்னிச்சிருங்க. எனக்கு என்னென்னு புரியல. நான் எதுவும் வேணுன்னே பண்ணியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் சந்தியா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சார், ஃபஸ்ட்டு கையை கீழே இருக்குங்க. எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் ஒரு தப்பும் பண்ணலை. முதல்ல என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசலாம். முதல்ல கையை கீழே இருக்குங்க சார். நீங்கள் சார், ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ? என்ன சந்தியா இப்படி கேட்குறீங்க? நான் உங்கள் மடியில் படுத்துட்டு இருந்தேன். அது என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா? சார், ஐயோ, உங்களை என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு நேற்று நைட் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஒன்று கூட ஞாபகம் இல்லையா? நேற்று நைட்டு நடந்ததா? ஐயோ, நான் என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. என்ன இவங்க இப்படி கேட்குறாங்க? நேற்று நைட்டு என்ன நடந்தது? நான் எப்படி உங்க கூட இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல பதட்டப்படாதீங்க. பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் யோசிங்க, என்ன நடந்தது உங்களுக்கே புரியும். இல்லை சந்தியா, இப்போ எனக்கு பொறுமையாக யோசிக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களே சொல்லிடுறீங்களா? என்னாச்சு? எனக்கே ஒரு மாதிரி தலை வலிக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எப்படி இங்கே, நான் எப்படி இங்கே? சரி, நானே சொல்கிறேன். கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, கூல். ஓகே, நான் சொல்கிறேன். நேற்று நான் அங்கே கேம்ப் ஃபயர் உட்காண்ட்ருந்தேன்ல, நான் மட்டும் உட்காந்துட்டு இருந்தேன். நீங்கள் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தீங்க. வரும்போது என்னாச்சுன்னு தெரியல, உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி இருந்தது. சடனாக ஸ்லிப் ஆகிட்டீங்க. நான் உங்களை பிடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி வளைஞ்சு போனீங்க, கீழே விழுற மாதிரியே போனீங்க. ஸோ நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட்டாக விஜயை பார்த்த ஞாபகம் இருக்குது. அவங்ககிட்ட ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்தேன். ஆமாம், நீங்கள் இருந்தீங்க. ஆமாம், நான் உங்களை பார்த்தேன். தலை வலிக்குது. சரி, நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. பொறுமையாகவே நீங்கள் யோசிக்கலாம். சந்தியா, நான் உங்ககிட்ட தப்பாக எதுவும் பிஹேவ் பண்ணல. சார், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஐயோ, பூச்சி இவங்க கோவப்படுறாங்க. ஐயோ டே, என்னடா பண்ணி தொலைச்சேன்? கடவுளே, நான் இப்போ எப்படி உங்கள் மூச்சை முடிக்கிறது? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுவுமே புரியலையே. சந்தியா, நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன், நான் தப்பா இருக்கு? சார், கொஞ்சம் உங்கள் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் சொன்னல உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே தூங்கிட்டீங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை.
பேசிட்டு இருந்தேனா? என்ன பேசிட்டு இருந்தேன்? என்ன ஏதாச்சும் உளறிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் குடிச்சிருந்தீங்களா? சாரி சார், இப்படி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இல்லை, ப்ளஸ் எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி பண்ணுறீங்களா, அதனால தான் கேட்டேன். சாச்சா இல்லை சந்தியா, நான் குடிக்கலாம் இல்லை. ப்ளஸ் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லாமல் இல்லை, யோசிக்க முடியல. லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நானே யோசிச்சிருவேன். அதை தானே சார் நானும் சொன்னேன். நீங்கள் குடிக்கலையா? ஆனால் நீங்கள் நார்மலாக இல்லாத மாதிரி இருந்தது. எஸ் சார், அது உடம்பு சரியில்லையா ஒரு வேளை உங்களுக்கு? நார்மலாக இல்லையா? நார்மலாக இல்லைன்னா எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? எப்படி இருந்தேன்? அதான் சொன்னல சார், இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா பிஹேவ் பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் அப்நார்மலாக, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிங்க. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். சந்தியா ப்ராமிஸாக நான் குடிக்கலாம் இல்லை. அதுவும் இல்லை வாய்ப்பே இல்லை, நான் குடிக்கவே இல்லை. ஆனால் அப்நார்மலாக இருந்தேன்னா எனக்கு எதுவும் புரியல. சார், எதுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணுறீங்க? அதான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கல்ல குடிக்கலன்னு. ஓகே சார், என்கிட்ட நீங்கள் எதுக்கு போய் சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிச்சிருந்தீங்க போலன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் குடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ மேபி உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் இவங்ககிட்ட? டேய், என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? ஷிட், இத்தனை நாள் இது யாருக்குமே தெரியாது. விஜய் கிட்ட கூட சொல்லலை. இவங்க கிட்ட போய் இப்படி உளறி வச்சிருக்க. கட்டவில்லே. அதுவும் இல்லாமல் ஹக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் போலையே. டேய் மகேஷ், என்னடா பண்ணியிருக்க? அந்த பொண்ணு உன்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? சா, என்ன ஆச்சு எனக்கு? நான் குடிக்க கூட இல்லை, எப்படி இது மாதிரி ஆச்சு? சந்தியா, நேற்று உங்ககிட்ட பேசினதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க. நார்மலாக உங்களோட ஃபேமிலி பற்றி அதை தான் பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் வேறு எதுவும் சொல்லலை. நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. இல்லை, நான் என்ன பேசினேன்னு எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. ஐம் சாரி. நான் ரொம்ப தேவையில்லாமல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று சத்தியமாக எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் சந்தியா. எனக்கு எதுவுமே தெரியல, எப்படி பண்ணன்னு தெரியல. ஐம் ரியலி சாரி. என்னை தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இதில் உங்களை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். தப்பாக எதுவுமே நடக்கலை, தப்பாக எதுவுமே நீங்கள் பேசலை. தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. எனக்கு உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் சார் சொல்லணும். நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம யோசித்து கஷ்டப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு புரியுது உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் 4 பேர் முன்னாடி இன்சல்ட் ஆகிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஆஃப்டர் ஆல் அப்பீரன்ஸ்க்காகலாம் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்லலாமா இல்லை வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கலரெல்லாம் ஒரு மேட்ரா சார்? ஆஃப்டர் ஆல் ஒரு கலர் ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி ஆவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் சார் இந்த அழகும் கலரும் நம்ம கூடயே இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயம்னா அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தான் லூஸு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் இதுக்கெல்லாம் உடஞ்சி போகலாமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சந்தியா. ஆனால் அப்போது அந்த வயசில் எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் அவ்வளோ பேர் முன்னாடி எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதான். அது எனக்கு புரியுது சார். பட் அது உங்கள் மனசில் அரைச்சிக்கிட்டே இருக்கு தானே, அதனால தானே இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது இல்லைன்னு போய் சொல்ல முடியாது சந்தியா. ஆமாம், அது மேபி நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நீ என்னை நம்பலாம். இதில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஈவன் விஜய் சார்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக எனக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றியே யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் நீங்கள் நம்பலாம். இந்த ரூம் விட்டு நான் வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசின எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. டு பி ஃப்ராங்க், நீங்கள் சொன்ன மாதிரி தான். இது வரைக்கும் நான் இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி தான் இருக்குது. அப்போ அவ்வளோதான், சிம்பிள். ஃப்ரீயாக விடுங்க சார். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? சொல்லுங்கள். நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. நான் சொல்ல போகிறது உங்களை ஹர்ட் தான் பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. இதை தான் சார் இங்கே மாற்றணும். சரி, நான் சொல்ல வரதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கும் தைரியம் போயிடும். நீங்கள் நேற்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த கலர் தான் பிரச்சனை, இந்த கலரால் ரொம்ப நான் இன்சல்ட் ஆகிருக்கேன் அப்படி இப்படின்னு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த கலர் தான் உங்களை ரொம்ப கம்பீரமாக கட்டுது. நீங்கள் வேறு எந்த கலரில் இருந்தாலும் இந்த கெத்தும் இந்த கம்பீரமும் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த கலருக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்குது சார். அது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். அதுவும் குறிப்பாக பசங்க இந்த மாதிரி கலரில் இருந்தால் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சந்தியா, நல்லா கலாய்க்கிறீங்க போல இருக்கு நீங்கள் கூட. சார், என்னை பார்த்தா கலாய்க்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வெளியே போய் விசாரித்து பாருங்கள் சார், உங்களுக்கே தெரியும். இந்த கலருக்கு இருக்கிற கெத்தும் கம்பீரமும் உங்களுக்கு தான் தெரியல. இதுக்கப்புறமாச்சு எங்கள் சிஓ சார் இந்த இன்ஃபீரியாரிட்டிலாம் தூக்கி போட்டு கெத்தாக கம்பீரமாக இருந்தால் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் வரேன். இந்த மாமா எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. நேற்று நைட்லேருந்து இந்த ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி தேடிட்டேன். எங்கே போய் தொலைஞ்சார் இவர்? நேற்று நான் பண்ண பிளானெல்லாம் சொதப்பிடுச்சு. சே, நான் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ ஆசையாக எவ்வளோ பிளானோடு வந்தேன். சே, 2 நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரிட்டன். இன்றைக்கி ஈவினிங்கில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நான் பண்ண பிளானெல்லாம் சொதப்பி தள்ளிடுச்சு. வீட்டில் தான் எதுவும் பண்ண முடியல. நான் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ்லேயும் எதுவும் பண்ண முடியல. இங்கே வந்தால் சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு இது நான் பண்ணேன். இப்படி ஆயிடுச்சு. இந்த நவீனாவை தான் வேலை கரெக்டாக பண்ணி தொலைஞ்சானா இல்லையான்னு தெரியலையே. அந்த நிலாக்கு காஃபி கொடுக்குறேன்னு சொன்னான். காஃபியில் கலந்து கொடுத்தானா? அவள் குடித்தாளா? இவன் அட்லீஸ்ட் இவனாக தான் வேலையை பண்ணான்னு தெரியலையே. அது நடந்தாவாது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, அவங்ககிட்ட இப்போ என்னென்னு கேட்போம். பா, செம்ம கும்முன்னு தான் இருக்கா இவளும். என்ன பண்ணுறது, சிஓட தங்கச்சியாக போயிட்டா. இல்லைன்னா இவக்கிட்ட நம்ம வேலையை காட்டியிருக்கலாம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். ஏ நவீன், உன்னை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? எங்கே போயிருந்த நீ? இங்கே வரது உனக்கு இவ்வளோ நேரமா? இல்லை ரேணு, நான் வந்துட்டேன். நீங்கள் ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் தானோட வர சொன்னேன். வந்து நீ என்னோட கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, அதை விடு. நேற்று நீ நிலாக்கு காஃபியில் கலந்து கொடுத்ததானே? அதெல்லாம் கொடுத்தேன்தான். அவளும் குடிச்சிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? எதுக்கு இருக்கிற? தயவு செஞ்சு சீக்கிரமாக சொல்லு. எனக்கு ஆல்ரெடி செம்ம டென்ஷனாக இருக்குது. ஆனால் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. எதுவும் பண்ண முடியல. பண்ண முடியலையா? அப்போது அவளும் இங்கே இல்லையா? இவர் வேற இங்கே இல்லை, அவளும் இங்கே இல்லைன்னா அப்போது ஐயோ, அவளை நான் காலந்து பார்க்கவே இல்லையே. ஒருவேளை 2 பேரும் சே இருக்காது. நினச்சது எதுவும் நடக்கலனா? ஏய், அவ ரூமில் அவள் இருந்தா தானே? இல்லையா? அவள் ரூம்லலாம் அவள் இருந்தா. அவள் காஃபியும் குடிச்சிட்டா. தேங்க் காட், கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு. அவரும் ஜூஸ் குடிச்சிருக்காரு, இவளும் காஃபி குடிச்சிருக்கா. 2 பேரையும் காணாமல் போயிருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஏய், அதான் ஒரு ரூமில் தான் இருந்தான்னு சொல்கிறல்ல, அப்புறம் ஏன் நடக்கலை? ரூம்லலாம் இருந்தா. நான் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டாதான். ஆனால் வெயிட்டர் வெளியே வந்த உடனே லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவள் கதவு திறக்கவே இல்லை. நான் 2-3 வாட்டி லாக் பண்ணி பார்த்தேன்.
அதுக்கப்புறம் ரொம்ப கண்டினியூஸாக பண்ண சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நேற்று போட்ட பிளானெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. மேபி காஃபி குடிச்சிட்டு உடனே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் இன்னும் வெளியே வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, அதுக்குள்ளே உன்னையா வர சொன்னது? பார்த்துருக்கலாம் தான், ஆனால் அது ஒரு ஃபீமேல் ரூம், உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் நாக் பண்ணிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் எதுக்குப்பா நாக் பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் உள்ள அப்நார்மலாக இருந்தான்னா முடிஞ்சது, அவ்வளோதான். என்னை தூக்கி போட்டு சாத்திடுவாங்க. தப்பு பண்ணாலும் மாட்டிக்காம தான் பண்ணணும். அப்படி மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் தப்பே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவீங்க, ஆனால் என்னால் அப்படி எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. சரி அதை விடுங்க, என்னால் தான் பண்ண முடியல. நீங்கள் பண்ணிட்டீங்களா நினச்ச மாதிரி? எங்க இல்லை. ஏன் நீங்கள் ஏன் பண்ணல? அவர் லாக்லாம் பண்ண மாட்டார்ல, அப்போது ஏன் என்னாச்சு? ஒருவேளை ஜூஸ் குடிக்கலையா? அவர் லாக் பண்ணாரா பண்ணலையா, ஜூஸ் குடிச்சாரா குடிக்கலையா, எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்போ நீங்கள் ரூம் பக்கமே போகலையா? இதுக்கா நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு என்கிட்ட அதெல்லாம் கேட்டீங்க? ஏய் நீ வேற. ரூம் பக்கம் நான் போகிறது இருக்கட்டும், அந்த ரூமில் ஃபஸ்ட்டு அவர் இருக்கணும். நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஆளை காணும். ஆளை காணுமா? நைட்லேருந்து இல்லையா? இங்கே அவருக்கு யாரை தெரியும்? எங்கே போயிருக்காரு? மேபி உங்கள் அண்ணன் கூட போயிருக்காரா? அதான் இல்லை, அண்ணன் இங்கே தான் இருக்கா. இவர் எங்கே போனார், யார் கூட போனார் எதுவுமே தெரியாமல் நானே தலை வெடிச்சு போயிருக்கேன். பண்ண பிளானெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் சின்னால் தான் பண்ண முடியல, நீயாவது பண்ணியிருப்பேன் தான் உன்னை கூப்பிட்டேன். பார்த்தா நீ சொதப்பி வச்சுருக்க. இதுக்கப்புறம் நைட் ஸ்டே இல்லை, இந்த நைட் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். பண்ண பிளானெல்லாம் சொதப்பிடுச்சு. சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன வேறு வாய்ப்பே கிடைக்காதா என்ன? கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம 2 பேருக்கும் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் கவலைப்படாதீங்க. கிடைச்ச அருமையான வாய்ப்பை பயன்படுத்த முடியல. சே, இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி சொதப்பிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு. இவர் எங்கே போய் தொலைஞ்சாரே தெரியல. அவர் மட்டும் ரெசார்ட்லேயே இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் நான் நினச்சதான் நடந்திருக்கோம். ஊருக்கு போன உடனே கல்யாணத்தை பற்றி பேசியிருப்பாங்க. எல்லாம் சொதப்பிடுச்சு. சே, அவர் வரட்டும். நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? நைட்டே ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அந்த ஃபோனே வெடிஞ்சு போகிறதுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃபோன் கால்ஸ், எவ்வளோ மெசேஜஸ், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி எங்கே தான் போய் தொலைஞ்சிருக்காரோ தெரியல. பேசாமல் மகேஷ் சார்கிட்ட கேட்க வேண்டியதானே? கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அவனுக்கு தெரிஞ்சாலும் நான் கிட்ட சொல்ல மாட்டான். உனக்கு எதுக்கு ஏன்னு 1008 கேள்வி கேட்பான். அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். இந்த பிளானோட மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட உடனே வர மாட்டுவார். அவர் கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான், எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும். எனக்கு நேற்றுலேருந்து ஒரு டவுட்டு, கேட்கவா? இப்போ நான் கேட்காதுன்னு சொல்லிட்டா கேட்காம விட்டுருவேன் என்ன? அது எப்படி? டவுட்டுன்னா கேட்டு கிளியர் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் என்ன கேட்கவான்னு ஒரு கேள்வி கேளு. இல்லை, நேற்று நான் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் வந்தேன். ப்ளஸ் நான் வெளியே வந்ததே யாருக்கும் தெரியாது. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க, ஓகே. ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கும் மூளையில் இடம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. ரொம்ப கலாய்க்காமல் பதிலை சொல்லுங்கள். எனக்கு நேற்றுலேருந்து அதெல்லாம் யோசிச்சு தலையே வெடிக்குது. கேட்டாலும் திட்டுவீங்க, அதனால அமைதியாக இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் ஓகே இல்லை, அதுதான் திட்டு வாங்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டேன். நேற்று நான் உனக்கு 10 வாட்டிக்கு மேலே ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியாமல் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம், அது ஏதோ கார்டு மாதிரி இருந்தது. எப்படி அங்கே சிக்னல் கிடச்சிருக்கோம், அதுதான் நாட் ரீச்சபிள் ஆகிட்ருக்கோம். நாட் ரீச்சபிள் ஆனதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் அவன் ஃபோனை எடுத்து ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருந்தான். நான் அங்கேருந்து வரும்போது உன் ஃபோன் எடுத்தேன், அப்போ பார்த்தேன். என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? நல்ல வேலை, நான் அதை வேறு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஃபோன் வேறு காணாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்லையே. நான் என்ன உன்ன மாதிரியாம்மா எதையும் யோசிக்காமல் பண்ணுறதுக்கு? சரி சரி, உடனே என்ன குறைச்சல வந்துடாதீங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எப்படி என் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு சொல்கிறீங்க?
நான் போனது உங்களுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி கரெக்டாக வந்தீங்க? அதுவா, நீங்கள் க்யூட்டு, அதாவது கேர்ள்ஸ் வந்து க்யூட்டுன்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த க்யூட்டு அதை வச்சு தான் உன்னை கண்டுபிடிச்சேன். புரியல. க்யூட்டுன்னு நினச்சி ஃபோட்டோ எடுக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிங்களா? ஃபோட்டோ எடுக்கிறத வச்சு ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது என்ன க்யூட்? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். உனக்கு புரிஞ்சாதான் அதிசயம், உனக்கு புரியாது எனக்கு தெரியும். ரொம்ப பண்ணாதீங்க. என்ன தெரியாம தானே கேட்குறாங்க, தெரியலன்னா சொல்லி கொடுங்க, கிண்டல் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. நீ ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுறதானே? ஆமாம், யூஸ் பண்ணுறேன். அதில் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இருக்குது. ஸ்னாப் சாட்டில் லொக்கேஷன் ஆனால் இருந்ததுன்னா நம்ம எங்கே இருக்கும்போது எக்ஸாக்டாக காட்டும். அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அவன் அந்த முட்டாள் என்னென்னா கரெக்டாக ஃபார்ம் ஹவுஸ் ஸ்கூலில் போனதுக்கப்புறம் தான் உன் ஃபோனை எடுத்து ஃப்ளைட் மோட்லேயே போட்டான். ஸோ அது வரைக்கும் எனக்கு லொக்கேஷன் கிடச்சிருச்சு. அதை வச்சு தான் வந்தேன். ஓ, பாரா, ஸ்னாப் சாட்டில் லொக்கேஷனோட இருந்தால் எங்கே இருக்காங்கலாம் காட்டுமா? ஆனால் இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஆன் பண்ணி வைக்கல. நல்ல வேலை, உனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதையும் பெரிய அறிவாளி மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பல்ல. சரி, ரொம்ப திட்டாதீங்க. என்ன நீங்கள் காலையிலேருந்தே ரொம்ப திட்டிட்டீங்க. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அதையே சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்க. அதை விடு, இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க. 2 பேரும் எங்கே ஒன்றா போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போகிற? ஐயோ, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்க. தயவு செஞ்சு நேற்று நைட் நான் போயிட்டேன், அதுவும் போய் சொல்லிட்டு போயிட்டேன் மட்டும் சொல்கிறாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கெல்லாம் தெரியாது. என்னெல்லாம் கேட்டேன்னா உண்மையை சொல்கிறோம்ப்பா. என்ன பேச வேணாம் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ் எனக்காக சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் ஹர்ட் ஆகிடுவாங்க, ப்ளஸ் செம்மையாக திட்டுவாங்க. தெரியுது இல்லை, ஹர்ட் ஆவாங்க திட்டுவாங்கன்னு. நீ திட்டு வாங்க வேண்டிய ஆள் தான், நல்லா திட்டுவாங்க. எனக்கெல்லாம் தெரியாது. இவ்வளோ சும்மா கலாய்க்கலான்னு சொன்னேன், பார்த்தா நிஜமாவே அவன் ஃப்ரெண்ட்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் நிற்கிறாங்களே. சே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? உண்மையை சொல்லிட்டா இது சொல்லாமல் போனதா பிரோஜனமே இல்லாமல் போயிடும். சரி, ஓகே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இந்த ஓட்ட வாய் சொல்லாமல் இருந்தால் சரிதான்.